நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AET நியூஸ். இது மக்கள் ஊடகம். ₹10 கோடி ஏலச்சீட்டு நடத்தி மோசடியில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் வீட்டை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பெரியசாமி. இவர் கொளத்தூர் ஒன்றிய அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி நாத்திகா ராணி. இவர் கொளத்தூர் பேருந்து நிலைய பகுதியில் தந்தை பெரியார் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வந்தார். இவரை நம்பி அந்த நிதி நிறுவனத்தில் 100க்கும் மேற்பட்டோர் தங்களது பணத்தை முதலீடு செய்தனர். இந்நிலையில் தங்கள் நிறுவனம் திவால் ஆகிவிட்டதாக கூறி மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தலைமை ஆசிரியர் வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சிவரஞ்சனி என்ற பெண் தன் கையில் வைத்திருந்த பெட்ரோல் கேனை வைத்து தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து கொளத்தூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்ட செய்தியாளர் சக்திவேலுடன் ஒளிப்பதிவாளர் ராஜி. தண்ணி கொஞ்சம் இருமா செட் அப்படியே இருங்க அப்படியே இருங்க. இருமா நீங்க கை எடுத்துங்க. மேட்டூர் வட்டம் கொளத்தூர் யூனியனில் பெரியசாமி என்கின்ற பெரியார் என்பவர் அரசு தோக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஊர்நத்தங்கிற ஊரில் வேலை செய்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி சீட்டு ஆரம்பித்து நிறைய சீட்டுங்க, ஒரு கிட்டத்தட்ட 350 பேர் வெளிநாட்டில் தான் சீட்டு விட்டு போட்டிருக்காங்க. போட்டு நல்லா நடத்திட்டு வந்தாருங்க. பல கோடி, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு சீட்டு மோசடி பண்ணியிருக்காரு. இப்போ 19/1/2017 அன்னைக்கு இதே நான் லாக் ஆகிட்டேன், சீட்டு நடத்த முடியாது, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டுங்க. அவர் விட்ட லிஸ்ட்டு இதுதான். அவராக லிஸ்ட்டு விட்டு என் சொத்து இவ்வளோ இருக்குது, நான் இவ்வளோ பணம் தரணும் அப்படின்ட்டு அவராக விட்டார். அதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க விஷயமே எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் போய் கேட்டதுக்கு பணம் தரேன்னு சொல்லி சொன்னார். அந்த சொத்தெல்லாம் விற்று கொடுத்துட்றோம், சொத்து யாரும் கேட்க மாட்டோம், லோன் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னார். கேட்டுகிட்டே தான் இருந்தோம். கடைசியாக போய் லாஸ்ட்டாக போய் வீட்டுக்கு வராத, எதுக்கு என் வீட்டுக்கு வரேன், வீட்டை விட்டு வெளியில் போ, தரமாட்டேன், பண்ணுற தப்பு யார் பார்க்கணுமோ பாரு, அவங்களோட சீட்டு போ, நீ எங்களோட சீட்டு போடல, நான் பணம் என்ன ஆதாரம் வச்சுக்கிறேன், இப்படியெல்லாம் மேட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணி நேரம் பொருளாதார குற்றத்துக்கு சேலம் போயிட்டோம். சேலம் போய் இவர் மேலே 44 பேர் ஒன்றா சேர்ந்து நாங்கள் போனாங்க. போய் பெட்டிஷன் எழுதி கொடுத்தோம். கொடுத்துட்டு ஒரு டேட் கொடுத்து அவங்க என்கொயரிக்கு வர சொன்னாங்க. இவங்களும் வந்தாங்க, நாங்களும் வந்தோம். வந்து டைம் கொடுத்தாங்க. இந்த டைமுக்கு என்கொயரி முடிஞ்சு இந்த டைமுக்குள்ளே நாங்கள் கொடுத்துறோன்னு சொல்லி இவரும் இவங்க கொண்டாட்டி. இவர் பேர் பெரியசாமிங்க, மனைவி பேர் நாத்திகராணி, பிள்ளை பேர் அறிவுமதி. 3 பேரும் ஒரே பொண்ணு தான் இவருக்கு. எல்லாத்தையும் என்ன பண்ணாருன்னா வர சொன்னோம். போய் எழுதி கொடுத்தாரு. அதாவது கட்டின அசல் தொகையை மட்டும் தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்தாரு. சரி நாங்களும் வந்துட்டோம். இந்த டைம் முடிஞ்சு திரும்ப அந்த கொடுத்த டைம் முடிஞ்சு 2 மாதம் வச்சு திரும்பியும் போகிறோம். போய் கேட்டதுக்கு அவங்க ஒன்றும் பணம் கொடுக்கலைங்க,
நீங்கள் அங்கே போய் கேளுங்கன்னு அங்கே எஸ்பி ஆஃபீஸில் சொல்லிவிட்டாங்க. திரும்பி இங்கே வந்தோம். இங்கே வந்து கேட்டதுக்கு கம்ப்ளைண்ட் அங்கே தானே கொடுத்தோம், இங்கே வந்து கேட்குறேன் யார் நீ முதல்ல வெளியே போ, உள்ள நான் கேட்டு நின்று தான் கேட்குறேன் வெளியில் போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி